டெல்லியில் இருக்கிற இந்தர்புரி அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் தேவேந்திர மோகன் சர்மா மற்றும் அனிதா சர்மா அப்படின்ற ஒரு தம்பதியினர் தங்களுடைய 2 மகள்கள் கூட வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இதில் முதலாவது மகள் பெயர் திவ்யா, இரண்டாவது மகள் பெயர் பிரியங்கா. இந்த பிரியங்காவுக்கு தான் சரியாக பிப்ரவரி 1, 2021 வாக்கில் திடீர்னு கை கால்கள்லாம் மரத்து போயிருந்திருக்கு. வயிற்று வலி பயங்கரமாக ஏற்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன பிரியங்காவுடைய அப்பா அம்மாவும் உடனடியாக தங்களுடைய மகளை அழைத்து கொண்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எக்கச்சக்கமான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கப்படுது, நிறைய மருந்துகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தான் அப்படி கொடுத்தாலும் கூட ஒரு நாள் ஆகியுமே இந்த பெண்கிட்ட இருந்து எந்த ஒரு முன்னேற்றமும் காணாமல் வலி மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்திருக்கு. இதனால் அந்த அப்பா அம்மா என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம வேறு ஹாஸ்பிட்டலில் கொண்டே அட்மிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 நாட்கள் கழித்து BLK மேக்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு தங்களுடைய மகளை அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் போன்ற பல டெஸ்ட் எல்லாமே எடுக்கப்படுது. ஆனால் அந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எந்த ஒரு மருத்துவர்களாலுமே கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. நேரம் ஆக ஆக பிரியங்காவுடைய நிலைமையும் மோசமாகிக்கிட்டே போகிறதுனால அந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு வித பயத்தை தான் கிளப்ப ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த பிரியங்கா இறந்து போவதற்கு முதல் நாளில் இருந்து அவங்களுடைய தலைமுடிகள்லாம் மெல்ல மெல்லமாக கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. கை கால்கள்லாம் மரத்து போயிருந்திருக்கு. நகர முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான நரக வேதனையை தான் உள்ளுக்குள்ளேயே இந்த பிரியங்கா அந்த பெட்டில் இருந்தபடி அனுபவிக்கிறாங்க. இறுதியாக எந்த ஒரு சிகிச்சையுமே பலனளிக்காததுனால 12 நாட்கள் கழித்து பிப்ரவரி 15, 2021 வாக்கில் பிரியங்கா இறந்து போயிருந்திருக்காங்க. உடல் ரீதியாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாத பிரியங்காவுக்கு எதனால் இப்படி ஒரு சாவு வந்துச்சு அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த அப்பா அம்மாவால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அன்னைக்கு பிரியங்கா அப்படி இறந்து போவதற்கான காரணம் என்னவா இருக்கும்? அந்த அப்பா அம்மா அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? பிரியங்காவுக்கு அப்படி உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? 3 வருடத்திற்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரெக்கமெண்டில் போய் சேரும். பிரியங்காவுடைய போஸ்ட்மார்ட்டம் முடிந்ததுக்கு பிறகு அவங்களுடைய சடலத்தை அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க. அதன் பிறகு பிரியங்கா இறந்து போன கொஞ்ச நாட்கள்லேயே பிரியங்காவுடைய அம்மாவான அனிதா சர்மாவுக்கும் அதே மாதிரியான வலிகள், தொந்தரவுகள்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. இதை பார்த்து பயந்து போன பிரியங்காவுடைய அப்பாவும் மறுபடியுமே அதே ஹாஸ்பிட்டலில் கொண்டே தன்னுடைய மனைவியை சேர்த்திருந்திருக்காரு. அங்கேயுமே அவங்களுக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்கப்படுது. ஆனால் எதனால் இந்த வலியை உணர்றாங்க அப்படிங்கிறத மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாமலே போகுது. இது ஒரு பக்கம் நடந்தாலும் திடீர்னு தேவேந்திர சர்மாவுக்கும் அதே மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது. அது கூடவே அவங்க வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரிக்கும் அதே மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது. இந்த சமயத்தில் தான் இவருடைய மூத்த மகளான திவ்யா சர்மாவுக்கும் இதே மாதிரியான தொந்தரவுகள் ஏற்பட்டு அவங்களையுமே ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாங்க. இப்படி மொத்த குடும்பத்துக்குமே ஒரே மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கிறதுனால ஏதாவது டிசீஸ் இவர்களுக்குள்ளே பரவி இருக்குமோ, அப்படி இல்லைன்னா புதிதாக ஏதாவது டிசீஸ் பரவ ஆரம்பிக்குதோ அப்படின்ற ஒரு பயம் மருத்துவர்களுக்கே அந்த சமயத்தில் எழுந்திருக்கு. தொடர்ந்து தீவிர சிகிச்சைக்கு பிறகு தேவேந்திர சர்மா மற்றும் ஒரு கட்டத்தில் குணமாகிறாரு. அதே சமயம் அவங்க வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண்ணும் குணமாயிடுறாங்க. ஆனால் அவருடைய மனைவியான அனிதா சர்மாவுக்கு மட்டும் உடல்நிலை பயங்கரமாக மோசமாக இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் அவங்களும் இறந்து போகிறாங்க. இந்த சமயத்தில் தான் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கிற திவ்யா அப்படின்ற மகளுடைய கணவரான வருண் அப்படின்றவர் இந்த தேவேந்திர சர்மாவுக்கு கால் பண்ணி இருந்திருக்காரு. அந்த காலில் உங்களுடைய மகளுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருக்குமாமா, நீங்கள் சீக்கிரமாக இங்கே வாங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது திவ்யாவும் கோமா நிலைக்கு போயிருந்திருக்காங்க. தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு மருத்துவர் மட்டும் எல்லாருக்கும் இப்படி ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால நிறைய டெஸ்ட் தனக்கு தெரிந்த பெரிய பெரிய மருத்துவர்களுக்கெல்லாம் இதை பற்றி சொல்லி அவர்களையுமே இதை பற்றி ரிசர்ச் பண்ண வைக்கிறாரு. மறுபக்கம் அந்த வீட்டில் இருந்த தேவேந்திர சர்மாவுக்கும் அந்த வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரிக்கு மட்டும் உடல்நிலை சரியானதுனால சந்தேகம் இவர்கள் 2 பேர் மேலே தான் முதற்கட்டமாக எழ ஆரம்பிக்குது. அப்போது இவர்கள் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு ட்ராமா நடத்துகிறாங்களா, இப்படி ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழவும் ஆரம்பிக்குது.
அப்படி இருக்கிற சமயத்தில் தான் சரியாக மார்ச் 14ஆம் தேதி அந்த மருத்துவர் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஒரு முக்கியமான ஒரு தகவலை கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. அது என்னன்னா, பாதிக்கப்பட்ட அத்தனை பேருடைய உடம்புலையும் ஒரு ஸ்லோ பாய்சன் கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் அந்த கெமிக்கலை சாப்பாட்டில் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னும் அதனால தான் இவர்களுடைய உடல்நிலை இந்த அளவுக்கு மோசமாக போயிருந்திருக்கு, எந்த ஒரு டெஸ்ட்லையுமே அது சிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த மருத்துவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த கெமிக்கலோடைய பெயரை நான் இப்போ சொன்னேன்னா யாராவது மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் பெயரை எதையுமே சொல்லலை. இந்த குடும்பத்தார்களுடைய உடம்புல கலக்கப்பட்டிருந்த கெமிக்கலை பற்றி சொல்லணும்னா அதுக்கு வாசனை கிடையாது, கலர் கிடையாது, ஏன் எந்த ஒரு டெஸ்ட்லையுமே அது சிக்கவே சிக்காது. உலக நாடுகளில் கூட சில பேர் இதை முக்கியமாக பயன்படுத்தியிருக்காங்க. சதாம் ஹுசேன், ரஷ்யாவில் இருக்கிற புதின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தங்களுடைய எதிரிகளுக்கு இதை கொடுத்து போட்டு தள்ளி இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த ரிப்போர்ட்டோடைய முழு டீட்டெயிலும் வருவதற்கு முன்னாடியே, அதாவது முதல் நாள் வாக்கில் இந்த தேவேந்திர சர்மாவுடைய மூத்த மகளான திவ்யா சர்மா அந்த மருத்துவமனையிலே இறந்து போயிடுறாங்க. ஆக மொத்தம் 2 மாதத்துக்குள்ள ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறதுனால தேவேந்திர சர்மாவுடைய மனதில் மட்டும் யாரோ இதை வேணுமுனே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த மருத்துவர் இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா, தேவேந்திர சர்மாவுடைய உடம்புலையும் அந்த வீட்டோடைய வேலைக்காரியோடைய உடம்புலையும் லேசாக தான் அந்த பாய்சன் கலக்கப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் அந்த கெமிக்கலை சாப்பாட்லேயோ அப்படி இல்லைன்னா தண்ணியிலையோ தான் கலந்து கொடுக்க முடியும். மேற்கொண்டு இந்த கெமிக்கல் எந்த ஒரு மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்காது. இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு மட்டும்தான் அந்த கெமிக்கலை பயன்படுத்த முடியும். ஏன்னா கவர்மெண்ட் இதை பொதுவெளியில் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருந்திருக்கு. முன்னதாகவே எலியை கொலை பண்ணுவதற்கு இந்த கெமிக்கல் தான் பயன்படுத்தப்பட்டு இருந்துச்சு. நிறைய பேர் இதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால கவர்மெண்ட் அதை பேன் பண்ணி இருந்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த கெமிக்கலை குறிப்பாக ஆப்டிக்கல் லென்சஸ்லாம் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, லோ டெம்பரேச்சர் தெர்மாமீட்டருக்கு தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த கெமிக்கல் எப்படி இந்த குடும்பத்தார்கள் கிட்ட கிடைச்சது, எப்படி இந்த குடும்பத்தார்களுடைய சாப்பாட்டில் வந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் அந்த மருத்துவருக்கு எழ ஆரம்பிச்சு இந்த தேவேந்திர சர்மா கிட்ட விசாரணையை தொடங்கி இருந்திருக்காரு. அப்போதான் இந்த தேவேந்திர சர்மாவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் பொறித்தட்ட ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இந்த பிரியங்கா அப்படின்றவங்க, அதாவது முதல்ல இறந்து போனாங்களே இந்த தேவேந்திர சர்மாவுடைய 2வது மகள் பிரியங்கா, அவங்க லண்டன்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக தான் அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. மேற்கொண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்கு மேலே தான் இந்த பிரியங்காவுடைய உடம்புல சில சிம்டம்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய தங்கை லண்டனில் இருந்து வந்திருக்கா அப்படிங்கிறதுனால இந்த பிரியங்காவுடைய அக்காவனை இறந்து போன திவ்யா சர்மா பார்ப்பதற்காக தன்னுடைய 2 குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் தான் திவ்யாவுடைய கணவரான வருண் அப்படின்றவர் மறுநாள் மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கொண்டு டோரை வந்து தட்டி இருந்திருக்காரு. அப்போது சர்ப்ரைஸாக தன்னுடைய கணவரை பார்த்ததுமே திவ்யாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்திருக்கு. அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே சிரித்த முகத்தோட அவர் எடுத்துகிட்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் வருண் மட்டும் அன்றைய நாள் சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறத இந்த தேவேந்திர சர்மா நோட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனால் ஏதோ காரணம் சொல்லி வருண் மட்டும் சாப்பிடாமலே இருந்திருக்காரு. மறுபக்கம் திவ்யாவுக்கு மீன் குழம்பு அந்த அளவுக்கு பிடிக்காது. ஆனால் திவ்யாவுடைய தங்கையான பிரியங்கா, லண்டன்ல இருந்து வந்தாங்கல்ல, அந்த பிரியங்காவுக்கு மீன் குழம்புனா பிடிக்கும், மீன் வறுவல்னா பிடிக்கும். அவங்க தான் அந்த சாப்பாட்டை அதிகப்படியான அளவுக்கு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த சாப்பாட்டை சாப்பிட்ட மறுநாளே அவங்களுடைய உடம்புல பல சிம்டம்ஸ்லாம் காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, வருணுடைய 2 பசங்களுக்கும் சாப்பாடு எதுவுமே கொடுக்காம பால் மட்டும் நிறைய குடிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இவன் சொல்லி இருந்திருக்கான். அதே சமயம் முதல் நாள் தான் ஒரு காமெடி ஷோ பார்த்ததாகவும், அந்த காமெடி ஷோ பார்த்து சிரிச்சு என்னுடைய வயிறுலாம் வலிக்குது, அதனால எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவாய்ட் பண்ணி இருந்திருக்கான். மறுபக்கம் திவ்யா தன்னை அழைக்க தான் கணவர் வந்திருக்காரு போல அப்படின்னு நினச்சிருந்திருக்காங்க. ஆனால் நீ இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க, அதனால நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண் அங்கிருந்து தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு கிளம்பி போயிருந்திருக்காரு. அதன் பிறகுதான் நான் சொன்ன மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கா உடல்நிலைகள் உபாதைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தேவேந்திர சர்மாவுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சதும் தன்னுடைய மருமகனான வருண் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சு மார்ச் 24ஆம் தேதி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரிகள் அவருடைய லேப்டாப், செல்ஃபோன் மற்றும் எல்லாத்தையுமே வாங்கி செக் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது மொபைலில் இருக்கிற சர்ச் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே டெலீட் பண்ணியிருந்திருக்காரு. ஆனால் போலீஸ் அதிகாரிகள்
செய்தித்தாள்கள் அதை எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணி பார்க்கும்போது தான் பயங்கரமாக ஷாக்காகி இருந்திருக்காங்க. ஏன்னா வருண் அப்படி கூகுளில் என்ன சர்ச் பண்ணியிருக்கான்னா ஹவு டு மேக் சம்மன் வெரி சிக் அப்படின்னு சர்ச் பண்ணியிருந்திருக்கான். அதாவது ஒருத்தருடைய உடல்நிலையை எப்படி சீக்கிரமாக மோசமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கான். அப்படி நீண்ட நாட்களாக சர்ச் பண்ணி பார்த்ததன் மூலியமாக தான் நான் ஏற்கனவே சொன்ன அந்த பெயர் சொல்லப்படாத அந்த கெமிக்கலை பற்றின சில விவரங்கள் இவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. இந்த எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக டெல்லி போலீஸ் அதிகாரிகள் வருணை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்திருக்கான். ஆனால் அவனுடைய ஆன்லைன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கெமிக்கலை ஈஸியாக அவன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அது எப்படி வாங்கியிருந்திருக்கான்னா இந்த தேவேந்திர சர்மாவுடைய அண்ணனான சுரேஷ் மோகன் சர்மா அப்படின்றவர் ஹரியானாவில் பஞ்சுகுலா அப்படின்ற இடத்துல ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு வராரு. அதாவது ஒரு ஹோமியோபதி கம்பெனி நடத்திக்கிட்டு வராரு. அந்த கம்பெனியோடைய சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு ஃபேக்கான அட்ரஸில் இந்த கெமிக்கலை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வேற ஒரு இடத்துக்கு வர வச்சு இவன் வாங்கி இருந்திருக்கான். இது எல்லாமே இவனுடைய அம்மாவுடைய அக்கௌண்ட்ல இருந்து பணம் டிரான்ஸ்ஃபர் ஆனதன் மூலியமா போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் இவனுடைய அம்மாவுடைய அக்கௌண்ட்ல இருந்து இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாலும் கூட இவனுடைய மொபைல் நம்பரை தான் அந்த அம்மாவுடைய அக்கௌண்ட்ல யூஸ் பண்ணி இருந்திருக்கான். அதே சமயம் வெறும் 25 கிராம் அந்த கெமிக்கலை 22,131 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கான். அடுத்தபடியா மார்ச் மாதம் 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கான். இதை எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் டெலிவரி பண்ண அந்த கம்பெனி மூலியமாகவும் டெலிவரி பண்ண அந்த நபர் மூலியமாகவும் தெரிந்து கொள்ளவும் செய்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வருணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவனுக்கு எதிராக வழக்கு பதிவுகள்லாம் பண்ணி அவன்கிட்ட துருவி விசாரணை பண்ணுறாங்க. எதனால் இந்த கெமிக்கல்லாம் வாங்கின, இந்த கெமிக்கலை வச்சு நீ என்னென்னலாம் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டபோது தான் வேற வழி இல்லாமல் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே இந்த வருண் ஒத்துக்கொள்ளவும் செய்கிறான். கைது செய்யப்பட்ட இந்த வருண் ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். சவுத் டெல்லியில் இருக்கிற கிரேட்டர் கைலாஷ் அப்படின்ற பகுதியில் தான் இவன் பிறந்திருக்கான். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வரான். அது மட்டும் இல்லாமல் 4 லட்ச ரூபா கிட்ட அவங்க கட்டியிருக்கிற பில்டிங் மூலியமா வாடகை பணம் மட்டும் வருது. இப்படி ஃபினான்ஷியலாக எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் இந்த வருண் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிப்பட்ட இந்த வருணுக்கு தான் 2009 இந்த தேவேந்திர சர்மா தன்னுடைய மூத்த மகளான திவ்யா சர்மாவை திருமணம் கட்டி வச்சிருந்திருக்காரு. அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட தான் அவங்களுடைய நாட்களை நகர்த்திக்கிட்டே வராங்க. இந்த சமயத்தில் தான் இந்த கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அது என்னன்னா திருமணமாகி 6 வருடம் ஆகியுமே எந்த ஒரு குழந்தையுமே கிடையாது. இதனால செயற்கை முறையில் கருதரிச்சு குழந்தைய பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் அந்த IVF பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செயற்கை முறையில் ட்வின்ஸ் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அந்த ட்வின்ஸில் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதன் பிறகு இந்த குடும்பத்தில் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் வருணுடைய குடும்பத்தார்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் துரதிர்ஷ்டவசமாக வருணுடைய அப்பாவான சந்தர்லால் அப்படின்றவர் 2020 இறந்து போயிடுறாரு. இதனால மொத்த குடும்பமுமே துயரமாக இருக்கிற சமயத்தில் தான் 3 மாதங்கள் கழித்து திவ்யா நேச்சுரலாகவே கன்சீவ் ஆகியிருந்திருக்காங்க. இதனால திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏற்கனவே செக்கப்புக்கு போகக்கூடிய இந்திரா கணேசன் அப்படின்ற டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ மருத்துவர் அதை எல்லாத்தையுமே சோதனை பண்ணி பார்த்துட்டு இந்த குழந்தை பிறக்கிறதுல நிறைய சிக்கல்கள் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மீறி அந்த குழந்தையை பெற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்லியிருந்திருக்காரு. ஏற்கனவே இந்த திவ்யா செயற்கை முறையில் கருத்தரித்து குழந்தை பெற்றுக்கிட்டதுனால நிறைய வழிகளை அவங்க சுமந்திருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் எப்படிப்பட்ட ஒரு வழி மறுபடியும் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சரி குழந்தையை கலைச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதனால வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய கணவரான வருண் கிட்டையும் தன்னுடைய அத்தை கிட்டையும் இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் எல்லாருமே பயங்கரமாக ஷாக்காகி இருந்திருக்காங்க. அதற்கு காரணம் வருணுடைய அப்பா 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருந்திருக்காரு. இப்போ திவ்யா 3 மாதம் கழித்து தான் கர்ப்பம் அடைஞ்சிருந்திருக்காங்க. இதனால திவ்யாவுடைய அப்பாவே மறுபிறவி எடுத்து அவங்களுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருணுக்கும் வருணுடைய அம்மாவுக்கும் தோணி இருந்திருக்கு. இதனால அவங்களுக்கு இந்த கருவை கலைக்கிறதுல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவங்க டெலிவரிக்காக கொடுத்த தேதி கூட வருணுடைய அப்பா பிறந்த தேதி அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மறுஜென்மம் எடுத்து தான் தன்னுடைய அப்பா வராரு அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த வருணுக்கும் வருணுடைய அம்மாவுக்கும் ரொம்பவே தீவிரமாக இருந்திருக்கு. பட் என்னதான் இப்படி முட்டுக்கட்டெல்லாம் போட்டாலும் ஏற்கனவே திவ்யாவுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அது அவங்களுக்கு போதும் அப்படின்னு தோணி இருந்திருக்கு. மறுபடியும் அந்த நரக வேதனையை என்னால் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய அப்பா அம்மாவுடைய உதவியோட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த குழந்தையை கலைச்சிடவும் செய்கிறாங்க.
இந்த விஷயம் வருணுக்கும் வருணுடைய அம்மாவுக்கும் தெரிந்ததுமே தன்னுடைய அப்பா மறுபிறவி எடுத்ததை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவையும் திவ்யாவுடைய குடும்பத்தார்களையும் பழிவாங்கணும், அவர்கள் எல்லாரையுமே தீர்த்துக்கட்டணும் அப்படின்ற ஒரு கோபம் அம்மா மகன் 2 பேருக்குமே பயங்கரமாக எழுந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் வருண் இவர்கள் எல்லாரையுமே எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருந்துருக்கான். நான் சொன்ன கெமிக்கலை பற்றி தேடி பார்த்துருந்துருக்கான். அதன் பிறகு அந்த கெமிக்கலை ஃபேக்கான ஒரு அட்ரஸில் வாங்கி இந்த குடும்பத்தார்களுக்கு மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த சாப்பாட்டை எல்லாருமே சாப்பிட வச்சு போட்டு தள்ளி இருந்திருக்கான். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் இவன்கிட்ட இருந்து ஸ்டேட்மெண்ட்லாம் பெற்றதுக்கு பிறகு அவனுடைய அம்மாவை கைது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் இல்லாததுனால கைது பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்பட ஆரம்பிக்குது. அதே சமயம் முதலாவதாக இறந்து போன பிரியங்காவுடைய சடலத்தை எந்தவித சோதனைகளுமே பண்ணாமல் அப்படியே தான் புதைச்சி இருந்திருக்காங்க. அதனால் இவன் விஷங்கலந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் பிரியங்கா இறந்து போனாங்க அப்படின்ற எந்த ஒரு ஆதாரத்தையுமே போலீஸ் அதிகாரிகளால் திரட்ட முடியல. ஆனால் அவனுடைய மனைவி மற்றும் மாமியார் இறந்து போனதுனால அவங்களுடைய சாப்பாட்டில் இவன் வாங்கியிருந்த கெமிக்கல் கலக்கப்பட்டிருந்ததுனால இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காகி இருந்திருக்கு. இதனால தற்போதைக்கு இவனை ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. வருணுடைய 2 பிள்ளைகளுடைய கஸ்டடியையும் இந்த தேவேந்திர சர்மா தான் கோர்ட்டு மூலியமாக வாங்கியிருந்திருக்காரு. தற்போதைக்கு அந்த 2 குழந்தைகளும் இவர்கிட்ட தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த வருணுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு அம்மா மகனுடைய அதீத மூட நம்பிக்கையினால எந்தவித தவறுமே செய்யாத இந்த குடும்பத்தார்கள் அனைவருமே பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. மேற்கொண்டு என்னதான் இவர்களுக்கு குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் கூட ஒரு பிரசவ வலி அப்படிங்கிறது வார்த்தைகளால் சொல்லி விவரிக்க முடியாத அளவுக்கான ஒரு வலின்னு தான் சொல்லியாகணும். அதை உணர்ந்தவர்கள் சொல்லி கேட்கும்போது நமக்கே புல்லரிச்சு போகும். அந்த மாதிரியான ஒரு சித்திரவதையை தான் அவர்கள் அனுபவிப்பாங்க. அதனால தான் அந்த 3வது குழந்தை வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு இந்த திவ்யா சர்மா வராங்க. அது கூடவே அந்த வலிகளை தாங்கி கொள்ளக்கூடிய உடல் பக்குவமும் மனதைரியமும் அந்த பெண்ணுக்கு இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவையே எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை திவ்யாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வெளியில இருந்து ஜென்ரலாக இதை கேட்டாலும் பார்த்தாலும் சரி, நாமளே அதை சரியான ஒரு முடிவுன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இந்த வருண் மற்றும் அவனுடைய அம்மாவுடைய அதீத மூட நம்பிக்கையினால இந்த திவ்யாவுடைய குடும்பத்தார்கள் இரையாகிட்டாங்கன்னு தான் சொல்லியாகணும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இந்த வருணுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.